ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். சொல்லுங்க சார், அமெரிக்கா போயிருக்காரு, ஒரு வாட்டில ஜாலியா இருந்துட்டு வரட்டு, அந்த ஊர்ல குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா வராது. அவர் அந்த பக்கம் நல்லா இருக்காரு பார்த்தா அவ்வளவு டயர்டா வந்து இறங்கிருக்காரு. ஆனா சாரதா சார் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. எனக்கு அது புரியல. சரி நான் பேசலாம், அவர் மனுஷன் இங்க இருந்து போய் அப்பான்னு தூங்கி அது 24 அந்த பக்கம் வேற ஜெட்லாக்லயே வாழ்க்கை போயிரும் பார்த்தா வந்தோடனே ஒரு ரூமை விட கோபி வந்து ரொம்ப அழகா சொன்னார், ஜென் மனதைக்கு போயிட்டாரு. இது யூனியன் வந்து இப்படிலாம் சேர்ந்துதான் நடந்தா போக வேண்டியிருக்கு. கதிரேசன் சார் சொன்னதுல இருக்கிற அத்தனை லாஜிக்கு. தனசேன் சார், லைவ் ஷெட்யூல் கேட்டாக்க எடிட்டர் மாத்திடுறாங்க சார், கேமரா மாத்திடுறாங்க சார். உங்களை மாதிரி விவரமா ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி திட்டம்னு நினைக்கிற தயாரிப்பாளர் சினிமாவில் பிரச்சனையே இல்லை சார். இதுதான் என்னோட பொருள். இவ்வளவு தூரம் டீடைலா கதிரேசன் சார் பேசும்போது வியாபார சம்பந்தப்பட்டதாகவும் நீங்க பேசுறது டெக்னிக்காவும் இது போதும் சார். இதுதானே நம்ம சினிமாவுக்கு தேவை. இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருந்தா அதை ஒத்துழைக்காம நாங்க எங்க போய் வேற புளியலாக பிடிக்க போறாங்க. எல்லாரும் சினிமாவில வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கிறதா நாங்க கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ரைட்டர் ஆகட்டும், நடிகன் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசரும் நல்லா இருந்தா தான் நமக்கு இன்னைக்கு செய்யற வேலை தான் நமக்கு இன்னொரு வாய்ப்பை வாங்கி கொடுக்க நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சோ உங்களுக்கு வந்தாக்கா எங்களுக்கு வரும். இதுல வந்து எந்த முறையும் இல்லை. தனிப்பட்ட முறையில வந்துட்டு போறதெல்லாம் தாண்டி ஒரு அமைப்பை இந்த 24 யூனியனையும் சேர்த்து கொண்டு போக, 23 சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு செல்வமணிங்கிற ஒரு மனிதன் வந்து தன்னலம் இல்லாம வேலை செய்யறாரு. சோ இன்றைய சூழல்ல நமக்கு நிறைய விஷயங்களை வந்து உட்காந்து பேசி சரி பண்ண முடியும். எடிட்டர் யூனியன்ல எனக்கு இருக்கிற ஒரு வேண்டுகோள்னா டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அப்கமிங் ஜெனரேஷனோட ஒரு டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் கேமரா யூனியன்ல பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க எவ்ரி 3 months எப்படியாவது ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது நாங்க பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் அடுத்த தலைமுறையில கூப்பிடுறோம், சீனியர் கேமராமேன்ல கூப்பிடுறோம், டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் பண்றோம். எடிட்டரும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம டைரக்டர்ஸ் கூப்பிட்டு மென்ஷன் பண்ணி இந்த 3 பேரும் ஒன்னா இணைஞ்சா வேஸ்டேஜ் குறைக்கலாம்ன்றது நான் ஒரு 45 வருஷமா சினிமா சோழதிங்கிற முறையில கேட்கிறதா. வேஸ்டேஜ் அதிகமாகும். அதுக்கு தனியார் பிரச்சனை மட்டும் இல்லை, சும்மா ஷூட்டிங் ப்ரோக்ராம் பண்ணா ஒரு நாளைக்கு 3 ரூபா 3 லட்சம் ரூபாய் எல்லாம் பண்ண முடியாது. 10 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு, அதுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆச்சு, கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழி வரும். அந்த வழியை நம்ம புரிஞ்சுட்டோம்னா தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். சோ எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்து சொல்ல மாத்திராம நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். கார்த்தி சுப்ராஜ் தான் இங்க வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வெற்றியான ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உள்ளவங்க இந்த அசோசியேஷனோட பயன்பாடு என்னன்னு தெரியும். சோ வந்ததுக்கு உலகத்துக்கு ரொம்ப நன்றி. சிவசார் பாருங்க, நம்மளோட ரொம்ப சின்ன பையன் வெள்ள தேவை வந்துட்டா நம்ம ஒரே இடத்துல பூசம் ரொம்ப தப்பா. நன்றி, வணக்கம்.